சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாறை பார்த்தோம், நீர்க்கோளம் பார்த்தோம் +1ல். இப்போ வளிமண்டலம் பற்றி பார்க்க போகிறோம். ரைட், பாருங்கள். உலக வானிலை அமைப்பு ஓகே 30 ஆண்டுகள், இது நம்ம ஏற்கனவே புக்கில் படிச்சிருப்போம். 10th புக்கு 7th புக்கு எல்லாத்துலேயும் வந்திருக்கும். அந்த 30 ஆண்டு காலத்தான் சராசரி வானிலையாக சொல்கிறோம், 30 வருஷத்தை. அப்போ காலநிலைங்கிற வார்த்தை கிளைமேட் கிரேக்க சொல்லு, எல்லாமே கிரேக்க சொல்ல தான் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக 7 அட்சரேகை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த கிளைமேட் அப்படிங்கிறத 7 அட்சரேகையாக பிரிச்சிருக்காங்க. சராசரி வானிலையை குறிக்கும் கிளைமேட்டாங்கிறது ஐரோப்பிய மொழியில் கிளைமேட் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்துக்காங்க, காலநிலையும் அங்கேயும் கிரேக்க சொல்லேருந்து எடுத்திருக்காங்க, ஐரோப்பிய மொழியிலையும் வழக்கத்திற்கு வந்தது அப்படிங்கிறாங்க. வளிமண்டலங்கிறது எப்படி இருக்குன்னா, நைட்ரஜன் தான் 78% இருக்கும். இப்போ சூரியனில் வந்து அதிகமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஹைட்ரஜன், அது ஹைட்டு. இது வளிமண்டலம் அப்படிங்கிறதுல நைட்ரஜன் தான் 78%, ஆக்சிஜன் 21, இதர வாயுக்கள் 1%. நீங்கள் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த அடுக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த அடுக்கில் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. பார்ப்போம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், மொத்தம் 5 அடுக்கு இருக்குது. அடி, படை, இடை, வெப்பம், வெளி. எந்தெந்த அடுக்கில் என்னென்ன நடக்குதுங்கிறது தான் விஷயம். அடி அப்படின்னா 8 கிலோமீட்டர் உயரம் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து 18 கிலோமீட்டர், 8 18 அவ்வளோதான். 8 18ஆம் படி கருப்பு சாமி கோயிலுக்கு போனால் அடி 18, அந்த கோயிலுக்கு போனால் அடியை போட்டுருவாங்க, பார்த்துருக்காங்க ரைட்டாக அவங்களுக்கு. அதனால் 8 18 இதை வச்சுக்காங்க. கோடை காலத்தில் அதிகரித்தும் குளிர்காலத்தில் குறைந்தும் பருவகாலத்திற்கு ஏற்ப மாறுபடும். இந்த அடுக்கில் நீராவி தூசுகள்லாம் காணப்படுகிறது. இந்த அடுக்கு வந்து மழை தரும் மேகங்களை மட்டும் கொண்டிருக்கிறது. அடியடுக்கு ட்ரோபோஸ்பியர். அடியடுக்கோட வெப்பநிலையானது அதிகரிக்கும் உயரத்துக்கு ஏற்ப 165 ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையும். அதான் சொன்னேன்ல, பூமிக்குள்ளே போகப்போ வெப்பம் கூடும், ஆனால் மேலே போகப்போ வெப்பம் குறையும். இதை வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அடுத்தது வந்து பாருங்கள், படை. இது மேல் புவி பரப்பிலிருந்து தோராயமாக 50 கிலோமீட்டர் உயரம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 18 கிலோமீட்டர் சொன்னோம், அடுத்த 50 கிலோமீட்டர் தான். இதை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இந்த படத்தை பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் அடி அடுக்கு, இந்த மேகமாக இருக்கும் பாருங்கள். 8 கிலோமீட்டர், எவரெஸ்ட் சிகரம் 8 கிலோமீட்டர் தான். அது பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் வரைக்கும், அந்த 13 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் இருக்கும். நம்ம பயணிகள் விமானம் 13 கிலோமீட்டரில் போகுது. வானிலை பலூன்கள், இராணுவ ஜெட்டு விமானம் 35 கிலோமீட்டரில் போகுது. ஓசோன் அடுக்கு, இடையடுக்கு பார்த்துக்காங்க. படையடுக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அடி, படை, இடை, இதான். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எந்த அடுக்கில் என்ன போகுதுன்னு. ரைட், இப்போ பாருங்கள், படையடுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது, 20 to 50 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இதில் என்ன நடக்குது, 4 போப்போ வெப்பம் குறையும், -4 டிகிரி செல்சியஸ் வரை சீராக இருக்கும். ஓசோன் வாயு மிகவும் செறிவாக உள்ளதால் இதை ஓசோன் அடுக்குன்னு சொல்கிறோம். இப்போ படையடுக்கு தான் ஓசோன் அடுக்குன்னு சொல்கிறோம். இந்த படையடுக்கு தான் ஓசோன் வாயு நல்லா இருக்கிறனால இதை வந்து ஓசோன் அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா புற ஊதா கதிர்களை வரைவிடாமல் தடுக்குது. இந்த கதிர்கள் ரொம்ப ஆபத்தானது இல்லை. ரைட்டுங்க. அடுத்தது இடையடுக்கை பொறுத்தளவுக்கு 80 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி இருந்துச்சா, அப்படியே இடையில தான். இதில் ஓசோன் வாயு இல்லாததால் உயரத்திற்கு ஏற்ப வெப்பநிலை குறைகிறது. இடையடுக்கு மேல்நிலை இடைவெளி முனை அப்படின்னு சொல்கிறோம். -90 டிகிரி செல்சியஸ் அடையுது பாருங்கள். காஸ்மிக் துகள்கள் அங்கே அதிகமாக இருக்குது. படையில் ஓசோன் இருக்கிற மாதிரி இடையடுக்கில் என்ன இருக்குது, காஸ்மிக் துகள்கள் அங்கே அதிகமாக இருக்கணும். மேகங்களில் ஒளி இருக்கிறது, அந்த காஸ்மிக் இது 400 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது. சூரியனுடைய கதிர்வீச்சுகள் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வாயுக்கள்லாம் அங்கே தான் விழுகுது. 1000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்கே தான் வெப்பநிலை அதிகரிக்குது, அங்கே தான் விழுகுது எல்லாமே. அது எங்கே, இடையடுக்கில் விழுகுது. ஏன்னா ஹைட் இருக்கலே ஹைட். அங்கே மின் ஒளிகள், ஏன்னா மிளிர்கிறதுல அப்போ கரண்ட்டு சார்ந்த எல்லா விஷயமும் இருக்கும்ல. நம்ம செயற்கைக்கோள்லாம் அங்கே தான் அனுப்பிச்சி விட்டு எல்லாமே பண்ணுறது எல்லாம். அடுத்து வெளியடுக்கு, இது 1600 கிலோமீட்டருக்கு மேலே போயிடுது, விண்வெளி சார்ந்து போயிடுது. தனிமங்கள் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாத்தையும் இருக்கும். தனிமங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாயுக்கள் ஆனால் வாயுக்களை போல் செயல்படுவதில்லை. வெளியடுக்கில் போயிட்டால் ரொம்ப வாயுக்கள் அது எந்த இதுக்கும் யூஸ் ஆகாது, அவ்வளோதான். அது விண்வெளியோடு அப்படியே சேர்ந்துடும். 165 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து அப்படியே போயிடும். ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவாக இருக்கும். அது வெளியடுக்கு, எந்த பாருங்கள் வெளியடுக்கு அப்படியே போயிடணும். ரைட், அடுத்து பாருங்கள். ஓசோன்னா தெரியும் உங்களுக்கு, ஆக்சிஜன் ஒரு வடிவமாகும். ஓசோன் O3ங்கிறது ஆக்சிஜனுடைய ஒரு வடிவமாகும்.
இந்த சின்ன சின்ன வரிகள் தாங்க நமக்கு தெரிஞ்சிடும். சூப்பர் சோனிக் விமானம் வெளிவிடும் நைட்ரஜன் வாயுக்களாலும் ஓசோன் மூலக்கூறுகள் உடைக்க முடியும். சூப்பர் சோனிக்கோட விமானம் வெளிவிடுறதுனால ஓசோன் மூலக்கூறுகளை உடைக்கலாமா பாருங்கள். டாப்சன் அலகு, அதனையா டாப்சன் அலகு மொத்த ஓசோனின் அளவீடு ஆகும். டாப்சன் அலகு என்பது மொத்த ஓசோனின் அளவீடு ஆகும். அதான் டாப்சன். டாப்பில் தானே இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்காம போயிருந்தீங்கன்னா, சூரிய கதிர்வீச்சு புவியை வந்தடைய 8 நிமிடம் 20 வினாடிகள். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆமாம், அட்சரேகை தெரியும். சூரிய கதிர்வீசல் விழும் கோணத்தை நிகழ்வு கோணம்னு சொல்கிறோம். அட்சரேகைனா இந்த நிகழ்வு கோணம்னு சொல்கிறோம். அப்போ என்னென்னா, நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும் அட்சரேகை. அட்சரேகை என்ன இருக்கும்? நிலநடுக்கோட்டுக்கு அட்சதை போடுங்க வாங்க அப்படின்னா நடுவில் வந்து அட்சதை போடுவாங்க. அப்போ அதிகமாகவும் துருவப்பகுதியில் ஓரமாக நிற்க மாட்டாங்க யாரும், துருவப்பகுதியில் குறைவாகவும் காணப்படும். இதுதான் அட்சரேகை. சின்ன சின்னதாக அப்படியே தெரிஞ்சுக்கிற வேண்டிதான். கண்டுபிடிப்பாளர்கள், இதில் காமெடி என்னென்னா, அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க வச்சுட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க பேர் வச்சுட்டாங்க. இதில் நம்ம இயர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாமா பாருங்கள். 1700 1700 பாரன் ஹீட் பண்ணுறோமா பாருங்கள். 4 செல்சியஸ்னால் ஒரு 2ன்னு வந்திருக்கு. கெல்வின் அப்படின்னா 8ன்னு வந்திருக்கு. ஓகே, வேணாம் ரொம்ப போட்டு மைண்டை குழப்பிக்கிற வேண்டியதில்லை. இவ்வளவு மைண்டில் வைக்க முடியாது உங்களால். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க, அவ்வளோதான். அவங்கவுங்க பேரில் வச்சுருக்காங்க. புவி மேற்பரப்பினால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீசின் அளவை ஒளி திருப்பு திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த 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 சூரிய கதிரோடைய எதிர்க்கு பார்த்தீங்களா, அதை தான் ஒளி திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஓசோனுக்கு டாப் ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி. இது பாருங்கள், சராசரி ஆண்டு 30 ஆண்டு காலம், இதெல்லாம் தெரியும். சராசரி கடல் மட்ட உயரத்தில் உள்ள சம அழுத்த பகுதிகளை இணைக்கும் கற்பனை கோட்டிற்கும் சம அழுத்த கோடு இதுதான். அதாங்க கடல் மட்ட உயரத்தில் உள்ள அந்த அழுத்த பகுதிக்கு சம அழுத்த கோடுங்கிறாங்க. ரொம்ப ஈஸி இது. இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணதை மட்டுமே கட் பண்ணி வச்சு கூட வீடியோ கொடுக்கலாம்ல. ஏன் ஃபுல்லாக கொடுக்குறேன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாடத்தை படிக்கும்போது அதை எப்படி ஹைலைட் பண்ணி படிக்கணும், எப்படி டைம் சேவ் பண்ணணும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறோம், இந்த படத்தில் ஒரு வினா வரப்போகுது. அந்த ஒரு வினாக்காக அதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி டக்குன்னு தூக்குறது. ஏன்னா எல்லாத்தையும் வாசிக்கிட்டே இருந்தால் மனப்பாடம் ஆகாது, மைண்டில் இருக்காது. தேவையானதான் டக்குன்னு தூக்கிடணும், அதுதான் முக்கியம். அடுத்து கோரியாலிஸ் விளைவு, இதை கேட்டிருந்தாங்க. கோரியாலிஸ் விளைவு, நேர்கோட்டில் பயணிப்பதில்லை, வடகோளத்தில் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும். ரொம்ப ஈஸி பாருங்கள். வடகோளத்தில் வா தென்கோள, அப்போ மிச்சம் இருக்கிற திசை தென்கோளம் தான் இருக்கும், இடப்புறம், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒரு. இதுதான் கோரியாலிஸ் விளைவு. இது வந்து கிழக்கு கடற்கரை சார்ந்தும் அந்த ஸ்ரீஹரிகோட்டானால தான் அமைச்சிருக்காங்க. அது நேராக போகாதுங்க. அந்த ராக்கெட் ஏவுறாங்கள்ல, செயற்கைக்கோள் ஏவும்போது அது ஒரு கான்செப்டுக்காக தான் இதை சொல்ல வராங்க. நமக்கு அது தேவையில்ல, வா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புவி அழுத்தப்பட்டைகள், இது நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன சொல்லி இந்த பாருங்கள், இது ஏன் சார் ஹைலைட் பண்ணல அப்படின்னா, இப்போ நிலநடுக்கோட்டு இந்த ஹெட்லைன் மட்டும் படிச்சுக்காங்க. இதில் படிக்கணுன்னா எப்படின்னா, 7 அழுத்தப்பட்டைகள் இருக்குது மொத்தம். நிலநடுக்கோட்டிலேருந்து துருவங்கள் வரை 7 அழுத்தப்பட்டைகள் இருக்குது. ஒரே ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கலாம் கேட்காமலையும் போகலாம். நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்தப்பட்டை அப்படிங்கிறதாலே 5 to 5, அதாவது பார்த்திங்கன்னா 5 டிகிரி டு வடக்கு தெற்கு பாருங்கள். நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்தப்பட்டை 5 டிகிரி டு 5. அப்போ மேக்ஸிமம் இங்கே டிகிரி நமக்கு தெரிஞ்சால் போதும். நிலநடுக்கோடா நடுவில் வா, ஒரு 5 ரூபா நாணயத்தை சுண்டுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. துணை வெப்பமண்டலம் உயரழுத்தப்பட்டை, அது உயரழுத்தம்னு சொல்லிட்டிங்கல்ல ரைட்டா, அதே வடக்கு தெற்கு தான். உயரழுத்தம்னு வந்துட்டாலே 25 டிகிரி டு 35 டிகிரி, அது துணை வெப்பம். இப்போ எப்போ நம்ம 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுவோம், நமக்கு ஒரு துணை வேணும்னு நினைப்போம். அப்போ 25 டிகிரி. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். அது கல்யாணம் பண்ணால் வெப்பமாக இருக்கும், உயர் அழுத்தம் ப்ரெஷராக இருக்கும். கல்யாணம் பண்ணால் பெரிய ப்ரெஷர், அது 25 டிகிரி டு 35 டிகிரி. இது தாழ்வழுத்த மண்டலம், இது துணை துருவ தாழ்வழுத்த பட்டைகள். 50 டிகிரி டு 60 டிகிரி தாழ்வழுத்தம். இது தாழ்வழுத்தம்னா அடுத்து 50 டிகிரி, இது துணை தான். 50 டிகிரிக்கு மேலே தாழ்வழுத்தம்னா முதுகெலும்பு அப்படி 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆயிரும், முதுகெலும்பு அப்படியே கூனி விழுந்துடும், தாழ்வாக நோக்கி போகும். அப்போ 50 வயசு டு 60 வயசு அப்படியாக வச்சுக்காங்க. ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா? அடுத்து துருவ உயரழுத்த பட்டைகள், இது துருவத்தில் ரைட்டா. துருவங்கிறது என்ன, கடைசியில் உயரமான இடத்துல நம்மளுடைய ஆயுசு முடிகிறது 80 டிகிரி, அங்கே முடிஞ்சு வச்சுப்போம்.
துருவா நம்ம சொல்லும்ல துருபஸ்ன்னு சொல்லும்ல, துருவா நேரம் உயர் அழுத்தத்துக்கு அங்கே போயிட வேண்டியதே. 80 டிகிரி போ, முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? புரியுது உங்களுக்கு? அவ்வளோதான். புவியின் தென்கோளத்தில் 40 டிகிரி டு 60 டிகிரி பெருங்கடல் பறந்து விரிந்துள்ளது. புவியோட தென்கோளத்தில் தான் 40 டு 60 டிகிரி தெற்கு பெருங்கடல் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் இந்திய தீபகற்பம் சுற்றியுள்ள கடல் பகுதியை விட அதிகமான வெப்பத்தை பெறுகிறது தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றை பற்றி இதில் இருக்கும். புரியுது உங்களுக்கு? கோடை காலத்தில் இந்திய தீபகற்பம் சுற்றியுள்ள கடல் பகுதியை விட அதிகமான வெப்பத்தை பெறுகிறது. இதனால் பாகிஸ்தான் தாழழுத்தம் அங்கே உருவாகுது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் மிக குறைந்த வெப்பநிலை காரணமாக அதிக அழுத்தம், அதாவது வெப்பம் குறைஞ்சா அழுத்தம் அதிகமாகும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலில் வெப்பம் குறையுதா, அப்போ அழுத்தம் அதிகமாகும்னு சொல்ல வராங்க. சிம்பிள். அதனால் 4 மாதம் மழைப்பொழிவு தருது. அரபிக் கடற்கரை அது மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு செங்குத்தை மேலே உயர்ந்து அங்கிட்டு மழை தருது. ஜூன் மாதம் பொதுவாக தென்மேற்கு பருவக்காற்றுங்கிற மாதிரி ஜூன் மாதம் தான் அரபிக் கடலில் சார்ந்தது இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஏரியா தான் இருக்கும். மாசின்ட்ரம்னு இருக்கும். மவுண்ட் சின்ட்ராம் நம்ம படிச்சிருப்போம். அதிகமாக மழை பெறும் பகுதி. இதை மாசின்ட்ரம் உலகின் அதிக மழை பெறும் பாலைவனம்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவை. வடகிழக்கு பருவக்காற்று குளிர்காலத்தில் இந்திய துணைக்கண்டம் இந்திய பெருங்கடலை விட குளிராக இருக்குது. வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு டிசம்பர் வந்துடுதுல, உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் வந்தாலே குளிராக தானே இருக்கும். அது ஜூன் அந்த பக்கம் வந்து வெப்பமாக தான் இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது வெப்பமாக இருக்கும் கொஞ்சம். இதை பின்னடையும் பருவக்காற்றுன்னு சொல்கிறோம். எங்கே பின்னடையுது பார்த்தா பயங்கரமாக மழை பெய்யுது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ரைட். அடுத்து இதுக்கு அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். போரா அப்படின்னா கிழக்கு ஐரோப்பாவிலேருந்து வடகிழக்கு இத்தாலி நோக்கி. இத்தாலி போரா, என்னப்பா தாலியை கழட்டிட்டு அவசரம் தாலியை தூக்கி போட்டு இந்த சீரியல் நடிகை பார்த்தீங்கன்னா தெரியும், தாலியை கழட்டி போட்டு அவசரம் போயிடுவாங்க. என்ன அவசரம் போரா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் தாலி போரா. இதை வச்சுக்காங்க. அடுத்து சினூக் ராக்கினா யாருன்னா ராக்கி பாய், இந்த கேஜிஎஃப் படத்தில் இருப்பார். ஒரு சின்ன ஊக்கு இருக்கும், அந்த ஊக்கை வச்சு கூட ஒரு கதவை திறந்து போயிடுவார். அந்த படத்தில் அப்படி தான் இருக்கும். அதை வச்சுக்காங்க. அடுத்து ஹர்மாட்டன் மட்டன்னு வச்சுக்கலாம். மட்டன் நல்லா ஆப்பிரிக்காவில் நல்லா மட்டன் சாப்பிடுவாங்க. நல்லா மாட்டினா நல்ல மட்டன் கறியை நல்லா சாப்பிடுவாங்க ஆப்பிரிக்காவில். அடுத்து காரப்பூரி. கருப்பு புயல் என்பது மத்திய ஆசியாவின் வீழும் வசந்த காலம் கோடைகால மழைக்காற்று. கருப்பு புயல் காரப்பூரி நம்ம காரமாக சாப்பிட்ருவோம்ல, இப்போ பூரான் கூட பாருங்கள், பூரான் கருப்பு கலரில் இருக்கும். ரைட்டா? வீட்டுக்கு மத்திய ஆசியான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆசியாவில் தான் பூரானே இருக்கும். மிச்சம் எந்த நாட்டிலையும் பூரானே இருக்குது. எல்லாம் பனி கடலாக இருக்குது. நம்ம ஏரியாவில் தான் நிலங்கள் அதிகமாக இருக்குல்ல, ஆசியா பூரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ அழகாக இருக்குது ஜாகிரஃபி. பான் சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஆள்னா எல்லாருக்கிட்டேயும் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வீட்டில் எப்படி இருக்க மாதிரி பேன் கார்டு பக்காவாக வச்சுருக்கணும். பேன் கார்டு இருந்தால் தான் சுவிட்சு போடவே முடியும், இல்லாட்டி பார்த்துக்காங்க. அடுத்து காம்சின் ஆப்பிரிக்காவிற்கும் கிழக்கு மத்திய தரைக்கடல் நோக்கி. காம்சின் ஏற்கனவே ஆப்பிரிக்கா பார்த்தோமே, அது மத்திய ஆப்பிரிக்கா குறிக்க வடக்கிலிருந்து வீசும் வறண்ட காற்று மட்டனு. இது மத்திய தென்கிழக்காக வீசும் காற்று. அப்போ ஆப்பிரிக்கா பக்கம் தென்கிழக்கு வீசுனா காம், தென்கிழக்குனா காம்சின். ஒரு பிகாம் அப்படின்னு வச்சுக்காங்க. சின்னதாக இருக்குன்னு வச்சுக்காங்க, ஏதோ ஒன்று. சின் தென் அப்படின்னு வச்சுக்காங்க. தென். மட்டன்னா வடக்கு நோக்கி வீசும் மட்டன். ரைட்டாங்க? அதே மத்திய ஆப்பிரிக்கா தான். பாருங்க, ஆப்பிரிக்கா 2 டைம் வந்துருச்சு. லூ அது தெரியும், இந்தியா பாகிஸ்தான் லூ. அடுத்து மிஸ்டர் ஃப்ரான்ஸ் நாட்டு ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இப்படி தான் பேசுவாங்க. மிஸ் ஃப்ரான்ஸ் அப்படி கூட வச்சுக்காங்க. நார்வெஸ்டர் அமெரிக்கா, நார்த் வெஸ்ட்டு அந்த அமெரிக்கா வந்து அப்படி தான் இருக்கும். நார்வெஸ்டர் அமெரிக்கா பார்த்துக்காங்க. அடுத்து இது வந்து நார் ஈஸ்டர்னா ஓகே கிழக்கு அமெரிக்கா. நார்வெஸ்டர்னா தென்கிழக்கு ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருக்கிறது. ரைட், அதுலேயே இருக்குது. அடுத்து பாம்புடா, அர்ஜெண்டாக எங்கடா போகிற, பாம்புடா போய் அட்ரா போடா அப்படின்னு தான் பாம்புடா. சிமும் சகாரா பாலைவனம் அரேபிய பாலைவனத்தில் போய் சிம்மு எப்படி எடுக்குமா? பாலைவனத்தில் சிம்மு எடுக்குமாயா? எடுக்கவே எடுக்காது. அடுத்து சிரோக்கோ
சிரோக்கோ வட ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பியன் தெற்கு பகுதி நோக்கி வீசும். வட ஆப்பிரிக்கா. சிரோக்கோ சிரமந்தான். இந்த ஆப்பிரிக்கான்னு வந்தாலே சிரமந்தான், ரொம்ப சிரமப்பட்டு தான். அப்போ தெற்கத்தி, அந்த கத்தி இருக்குது, சிராய்ச்சி விட்டுரும், கத்தி இருக்குது. அப்போ சின், அந்த சின் தென் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். வடனா மட்டன் ஞாபகம் வச்சுக்கணும். இது சிராக்கோ, கொஞ்சம் சிரைச்சி விட்ருப்பா, கத்தியை கரெக்டாக பயன்படுத்துப்பா. நம்மக்கிட்டே ஷார்ட்கட்டாக எப்படி நம்மக்கிட்ட மிஸ் ஆகுமா? சோண்டா, ஒரு போண்டான்னு வச்சுக்கலாம். எங்கடா அர்ஜென்ட்டாக போகிறா? போண்டா திங்க போகிறேன்டா அப்படிங்கிறது தான் ஆன்டிஸ் மலைத்தொடர். அப்போ ஏற்கனவே அர்ஜென்ட்டாக போகிறது சார், அதான் அதை இந்த பாருங்கள் பாம்பா சில் வந்துருச்சு, இந்த பாம்பான்னு வந்துருச்சுல, அதனால் பாம்பிரோ. ஆன்டிஸ்ன்னு வந்தால் சோண்டா, போண்டா திங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொடுன்னு ஓடி போய் இந்த போண்டா கடைக்கு ஓடும்ல, பணியாரம் காலைல வாங்குறது கூட ஓடுமே அப்படின்னு. அடுத்து ஜெட் காற்றுகள் என்பது அதிக உயரத்தில் 6 கிலோமீட்டர்லேருந்து 14 கிலோமீட்டர். இந்த ஜெட் காற்றுங்கிறது உயரம் 6 கிலோமீட்டர்லேருந்து 14 கிலோமீட்டர் வரை வீசக்கூடியதான். மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் பயங்கரமாக வரும். அதான் ஜெட் காற்று. மணிக்கு 450 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்தில் சென்னை போயிடலாம். இப்போ நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க, திண்டுக்கல்லில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கவேன், 450 கிலோமீட்டர் தான் சென்னை. 1 மணி நேரத்தில் சென்னைக்கு போயிடலாம். அப்போ காற்று எவ்வளோ வேகமாக சல்லுன்னு ஜெட் காற்று சென்னைக்கு போயிடும் 1 ஹவரில். அவ்வளோதான். ஜெட் காற்றின் அலையான வடிவத்திற்கு ராஸ்பி அலைகள்னு சொல்கிறோம். அலையாக இருந்தால் ராஸ்பி, ரைட்டாங்க, ராஷ், ரைட், ஓகே. ஜெட் காற்றுகள் 2வது உலகப் போரின் போது ஜெட் விமானிகள் அதிக உயரத்தில் உணர்ந்த வலிமையான காற்றின் எதிர்விசை விளைவை கண்டறியப்பட்டது. அப்போ தான் உலகப் போர், அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜெட் காற்று எவ்வளோ வலிமையானதுன்னு சொல்லி அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜெட்டு விமானம் அவ்வளோ வேகமாக போகுமா, ரைட்டுங்க. அடுத்தது கீற்று மேகம். கீற்று மேகம்னா பஞ்சு போல் இருக்கும். கீற்று திரள் மேகம்னா உருண்டை வடிவத்தில் இருக்கும், மீன் கூட்டம். கீற்று திரள், வெறும் கீற்றுனா பஞ்சு போல் இருக்கும். கீற்று திரள்னா மீன் கூட்டம், திரளும்ல, காணாங்கழுத்தி மீன் கூட்டம் போல் உருண்டை வடிவமாக இருக்கும், திரளும் அப்படியே. கீற்று படை அப்படின்னு வச்சுக்கோங்க, வெள்ளை கலரு கொடியை காமிச்சா படையை நின்று போயிடும். அடுத்து இடைப்பட்ட மேகம். இடைப்பட்டனா 2 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மேகங்கள், அதான் இடைப்பட்ட மேகம். இடைனாலே 2 கிலோமீட்டர் டு ஏப்பா எவ்வளோப்பா, இந்த 2 கிலோமீட்டர் இருக்குப்பா இடையில அப்படின்னு சொல்கிறது. அடுத்து உயர்திரள் மேகம். கீற்றுத்திரள்னா உருண்டை, உயர்திரள்னா கம்பளி பஞ்சு போல் இருக்கும். ஏன்னா உயரமான இடத்துக்கு போனோம்னா குளிர் அடிக்கும், அங்கே கம்பளி எடுத்துகிட்டு போயிருங்க. தாழ் மேகம்னா 2 கிலோமீட்டருக்கு உயரம் வரை இருக்கும், அவ்வளோதான். படை திரள் மேகம், படையை நீ திரட்டினாலே கரடு முரடாக தான் இருப்பாங்க. கீற்றுப்படைனா வெள்ளை கொடியை காமிச்சிட்டு போயிடுவாங்க. படையை திரட்டினா கரடு முரடாக இருப்பாங்க. அப்புறம் படை மேகம், தாழ்வான மேகம், தாழ்வு பகுதியிலேருந்து தாக்குவாங்க. கார்படை மேகம், கார் ஆலங்கட்டி மழை வந்துச்சுன்னா காரெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ளே பார்க்கிங் பண்ணிடுங்க, இல்லாட்டி அந்த பனிக்கட்டி விழுந்து காரில் கண்ணாடி உடஞ்சி போயிடும். அடுத்து அடர் மூடு பனியில் பார்வை நிலை 1 கிலோமீட்டருக்கு குறைவு. நல்லா மூடு பனி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கவேன், அந்த பார்வை நிலை 1 கிலோமீட்டர் வரை தான் இருக்கும். அது டெல்லியில் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்கிறாங்க, 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அடுத்தது மழைப்பொழிவு. வளிமண்டலத்திலிருந்து விழும் நீர்த்துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அதை மழைப்பொழிவு. அதாவது 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அது மழைப்பொழிவு. அது குறைவாக இருந்துச்சுன்னா அது தூறல்னு சொல்கிறோம். சூப்பரில் 0.5 மில்லிமீட்ரு. ஆலங்கட்டி மலை அது எவ்வளோ மில்லிமீட்டர்? 5 to 50 மில்லிமீட்ரு. 5 முதல் 50 மில்லிமீட்டர் தான் ஆலங்கட்டி மலை. கல்மலையெல்லாம் இருக்குது, 5 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் கல்மலை. ஆலங்கட்டி மலை அதோட பெருசாக இருக்கும், கல்மலை அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பார்த்துக்காங்க, எல்லாம் கண்ணார நீங்கள் பார்த்தது தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை. பயப்படாமல் மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. நமக்கு 10 விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் போகிறோம். 999 ஒடிசாவில் ஏற்பட்ட பஞ்சம், ஒரு பெரிய சூறாவளி ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. 1953 தான் முதல் அட்லாண்டிக் வெப்பமண்டல புயல்கள் தேசிய சூறாவளி மையத்தால் உருவான பட்டியலிருந்து பெயரிடப்பட்டன. அப்போ WMO, அதாவது வானிலை அமைப்பு, உலக வானிலை அமைப்பு சர்வதேச குழுவால் நிர்வகிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட 1953 தான் WM. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க. அப்போ 1999 ஒடிசாவில் பெருசாக வந்திருக்கு. 2004 நம்ம சென்னையில் கூட சுனாமி வந்திருக்குல்ல, அந்த மாதிரி பாருங்கள். ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூங்க, தேங்க்யூ.